ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ நமக்கு இந்த டேபிளில் என்ன டேட்டா இருக்குன்னா, நமக்கு ஒரு ஷாப்போட பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ், என்னென்ன ப்ராடக்ட் யார் வாங்கியிருக்கா, எவ்வளோ யூனிட்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, எந்த டேட்டில் வாங்கியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இவ்வளோ டேட்டா இருக்கும்போது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ ஒரு நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம், இல்லை ஒரு ப்ராடக்ட் நேமை தப்பாக என்டர் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப, நம்ம ஒரு ஒரு ரோவாக போயிட்டு செக் பண்ணி அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ அந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து இங்கே ஆப்ஷன் இந்த எடிட்டிங் அந்த இதில் போயிட்டு ஃபைண்ட் அண்ட் செலக்ட் ஆப்ஷனில் ரீப்ளேஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோன்னா அந்த பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து இந்த ரீப்ளேஸுன்ற டேபுக்கு போயிட்டு ஃபைண்ட் வாட் அப்படி இருக்கா, நம்மளுக்கு என்ன நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படி அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஃப்ராங்க்குன்னு என்ட்ரு பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ஃப்ராங்க்குன்றதை வந்து ஃப்ராங்க் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் என்னோட நீடு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைண்ட் எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். ஃபைண்ட் ஆல் கொடுத்தேன் அப்படின்னா 3 என்ட்ரிஸ் இங்கே காட்டுது. C9ல் ஒன்று, செல் C20ல் ஒன்று, அப்புறம் C36ல் ஒரு என்ட்ரி வந்து காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ்ன்னு மட்டும் கொடுத்தேன்னா இங்கே நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கனோ அது மட்டும் ரீப்ளேஸ் ஆகும். இப்போ நான் வந்து 36ல் வச்சு ரீப்ளேஸ் கொடுத்தனால 36 ரோவில் இருந்த ஃப்ராங்க் வந்து ஃப்ராங்க் கிரேன் மாறிடுச்சு. இப்போ நான் ரீப்ளேஸ் ஆல்னு கொடுக்குறேன் அப்படின்னா இருக்க எல்லாமே 3 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். 3 என்ட்ரியுமே வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். அதுதான் வந்து ரீப்ளேஸ் அண்ட் ரீப்ளேஸ் ஆல்க்கு இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்து நான் ஆல்ரெடி நேம்ஸ் எல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நேம்ஸில் இப்போ நான் வந்து சேம் அதே அந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட் ஆப்ஷனில் போயிட்டு ரீப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். ரீப்ளேஸில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃப்ராங்க் கிரே அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதை ரீப்ளேஸ் வித் இது என்னவா மாற்றணும் அப்படின்னா எனக்கு ஃப்ராங்க் அப்படின்னு மாற்றணும். இப்போ எனக்கு எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 என்ட்ரிஸ் காட்டுது. ஒன்று வந்து A7 இது ஒன்று, இன்னொன்று A9 இது ஒன்று. இப்போ வந்து எனக்கு 2 என்ட்ரிஸ் காட்டுது. இதுவே நான் வந்து இங்கே மேட்ச் கேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த செக் பாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஃபைண்ட் ஆல் கொடுத்தேன்னா எனக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் காட்டும். எதனாலனா ஃபைண்ட் நம்ம எதை வச்சு ஃபைண்ட் பண்ணுறோம், எஃப் வந்து கேப்ஸில் இருக்குது, ஜி வந்து கேப்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேட்ச் கேஸ் கொடுத்தோன்னா அது நம்ம என்ன கேபிட்டல் லெட்டர் போடுறோமா ஸ்மால் லெட்டர் போடுறோமா அந்த மாதிரி அது கேஸ் சென்சிட்டிவாக மாறிடும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை எக்ஸாக்டாக இங்கே இருக்கிறது அந்த கவுண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே காட்டும். அதை மட்டும்தான் ரீப்ளேஸும் பண்ணும் இந்த செக் பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணால். இதே நம்ம பண்ணலைன்னா நமக்கு அது வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ், அது வந்து அப்பர் கேஸோ லோயர் கேஸோ ஜஸ்ட் அந்த வேர்ட் மட்டும்தான் மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ இப்போ வந்து இந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இது பார்த்தாச்சு. இப்போ இது எடுத்துடலாம். மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட் அப்படின்னா அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ராங்க் கிரே அப்படின்றத நான் வந்து இப்போ ஃப்ராங்க்குன்னு மட்டும் நான் வச்சுக்கிறேன். இங்கே வந்து சும்மா நம்மளுக்கு தெரியறதுக்காக ரீப்ளேஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஃப்ராங்க்குங்கிற வார்த்தையை ரீப்ளேஸுன்ற வார்த்தை மூலமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போது மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைண்ட் ஆல் கொடுத்தா என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். வி குட் நாட் ஃபைண்ட் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு கொடுக்குது. அப்படின்னா என்ன, இப்போது ஃப்ராங்க்குன்னு மட்டும் எந்த செல்லுலேயுமே இங்கே டேட்டா இல்லை. இதே ஃப்ராங்க் கிரேன்னு தான் இருக்குது, கரெக்டாக? ஃப்ராங்க் கிரேன் தான் நம்மளுக்கு செல்லில் இருக்குது, வெறும் ஃப்ராங்க்குன்னு எங்கேயும் இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு வருதா ஃப்ராங்க் கிரேன்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போது நான் வந்து மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே நம்மளோட செல்லில் இருக்கணும். இதை நான் கொடுக்கல அப்படின்னா வெறும் ஃப்ராங்க் போட்டாலே எனக்கு வந்து இந்த 2 என்ட்ரி காட்டும். பிகாஸ் இந்த செல்லில் ஃப்ராங்க்குங்கிற வேர்டு இருக்குது, இதுலேயும் வந்து ஃப்ராங்க்குங்கிற வேர்டு இருக்குது, அதனால இது காட்டும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த வித்தின் ஷீட் ஆர் ஒர்க் புக் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம ஃப்ராங்க்குங்கிற வார்த்தையை நம்ம இந்த ஷீட்டில் மட்டும் சர்ச் பண்ணுறோமா, இல்லை இந்த ஒர்க் புக் ஃபுல்லாக இங்கே ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 இந்த மாதிரி நம்ம எத்தனை ஷீட் வச்சுருந்தாலும் எல்லா ஷீட்லேயும் சேர்த்து சர்ச் பண்ணுறோமா அப்படின்றது தான். இப்போ நம்ம ஒர்க் புக் கொடுத்து நம்ம ஃபைண்ட் ஆல் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எத்தனை 5 என்ட்ரிஸ் வருது. 2 வந்து
3 வந்து ஷீட் 1லயும் 2 என்ட்ரி வந்து ஷீட் 2லயும் வருது. ஸோ இதுதான் வந்து ஒர்க் புக்கா இல்ல வித்தின் ஷீட்டா அப்படின்றது. சர்ச் பை இது வந்து ரோஸ்ல சர்ச் பண்றதா, காலம்ஸ்ல சர்ச் பண்றதா, இந்த இந்த ஆப்ஷன்ஸ்லாம் தேவையில்ல ஆக்சுவலா. நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் மேட்ச் கேஸ், மேட்ச் என்டையர் செல் கன்டென்ட், அப்புறம் இந்த வித்தின் ஷீட்டா, ஒர்க் புக்கா அது மட்டும் நம்ம புரிஞ்சுட்டாலே, நம்ம இந்த ஆப்ஷன ரொம்ப எஃபிஷியன்ட்டா யூஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் பேசிக்ஸ். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டிப்ஸ், ட்ரிக்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து டிப் ஜோன வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.